கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை பார்ப்பது மிக்க சந்தோஷம். டெய்லி உங்களோட பேசுறது பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த நாளை கொடுத்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கூட காலையில ஆண்டவருடைய சமூகத்துல தேவ பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது 1 பேதுரு 3:9 ஆவியானவர் நினைப்பூட்டினார். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, தீமைக்கு தீமை செய்யாமலும் உதாசீனத்துக்கு உதாசீனம் பண்ணாமலும் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் என்று அறிந்து அதனால மற்றவர்களை நம்ம என்ன செய்யணுமா, ஆசீர்வதிக்கணுமா. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க தீமை செய்யறாங்கன்னு வைங்களேன், அதற்கு நம்ம பதில் தீமை செய்யறதுனால ஒன்றும் கிடையாது, தீமை தான் வரப்போகுது. ஒருத்தவங்க நம்மளை உதாசீனப்படுத்துறாங்கன்னு வைங்களேன், நம்ம அவங்கள உதாசீனப்படுத்துறதுனால நமக்கு ஒன்றும் ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. அவங்க தீமை செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க செய்யற தீமையும் அவங்க செய்கிற உதாசீனமும் என்னைய ஒண்ணு தீண்ட போறது இல்லை, அதனால எனக்கு பாதிப்பு இல்லைங்கிறத உணர்ந்து அதை நம்ம சகித்து கொண்டோமானால், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவன், நான் தான் ஆசீர்வாதத்துக்கான என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாருங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம சகிக்க ஆரம்பித்து விடுவோம், பொறுக்க ஆரம்பித்து விடுவோம். பிரியமானவர்களே, யோசேப்பை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக எழும்பி குழியிலே போடுகிறார்கள். பின்பு அவனை தூக்கி இஸ்மவேலர்கள் கைகளிலே விற்று போடுகிறார்கள். எல்லா சூழ்நிலைகளிலையும் யோசேப்பு தீமைக்கு தீமை செய்யாமல், உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாமல், கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்து அவன் யாருக்குமே தீமை செய்யாம அமைதியாவே காத்திருந்தான். ஆனா காலங்கள் வரும்போது என்னாச்சு பார்த்தீங்க தானே. ஆதியாகமம் 50:20 படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 50:20 அவன் இப்படியே சொல்லுவான், நீங்க தீமை செஞ்சீங்க, ஆனா அந்த தீமையெல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றினார் என்று சொல்வான். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் உங்க சகோதரர்கள், சகோதரிகள், உடன் பிறந்தார்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள் தீமை செய்யறாங்களா, அந்த தீமையை பொறுத்துக்கிறங்க. உங்களை உதாசீனப்படுத்துறாங்களா, அதை சகித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் என்பதை மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, எங்களுக்கு தீமைகளும் எங்களை உதாசீனப்படுத்துகிற வார்த்தைகளும் வரும் பொழுது நாங்கள் அதை சகித்துக் கொள்வதற்கும் பொறுத்துக் கொள்வதற்கும் எங்களுக்கு கிருபை தாரும். ஏனென்றால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வாழ உதவி தாரும். எங்கள் ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தியர்களும் கிருபையும் நன்மையும் எங்கள் ஜனங்களை மூடிக்கொள்ளட்டும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை தேசம் சொல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு மேன்மையை வச்சிருக்கிறாரு. God bless you.